அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழுக்கு வந்து வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஜிகேனா நீங்கள் சிலபஸ் வைஸ் படிப்பீங்க. அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் பள்ளி பாட புத்தகத்தில் எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி படிப்பீங்க. இப்போ தமிழுக்குலாம் மேக்ஸிமம் வந்து 90% எப்படி படிப்பாங்கன்னா, கிளாஸ் வைஸ் படிப்பாங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இயல் வைஸாக இயல் 1, இயல் 2, இயல் 3ன்னு ஸோ அது மாதிரி வந்து வரிசையாக வந்து படிச்சுட்டு போவாங்க. என்னதான் நம்ம இயல் வைஸாக படித்தாலும் சிலபஸ் என்ன, அந்த சிலபஸ் டாபிக் புதிய புத்தகத்தில் எங்கே கவர் ஆகுது, பழைய புத்தகத்தில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு படிக்கணும். தெரியாமல் கண்மூடித்தனமாக நம்ம புதிய புத்தகம் மட்டும் கிளாஸ் வைஸே படிச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிவிஷன் பண்ணும்போது சில சிக்கல் வரும். அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் என்னன்னே தெரியாமல் நம்ம வந்து புக்கில் என்னதான் படிச்சிருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து பின்னாடி வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து கை கொடுக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு 90+ எடுக்கணும் அப்படின்னா சிலபஸ் என்ன, சிலபஸ்க்கான டாபிக் வந்து பள்ளி பாடத்தில் எங்கே கவர் ஆகுது, எந்த லெசனில் கவர் ஆகுன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் முறையாக படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரைட்டா? பட் இருந்தாலும் கூட நான் வந்து உங்களுக்கு வந்து இலக்கியத்துக்கும் தமிழ் துண்டுக்கும் பழைய புத்தகத்தில் எங்கே கவர் ஆகுது, புதிய புத்தகத்தில் எங்கே கவர் ஆகுதுன்ற தெளிவாக வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது ஏற்கனவே நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமியில் வந்து தனித்தனியாக வீடியோ போட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீடியோலாம் நிறைய பேர் பார்க்குறீங்க. அதுக்கான பிடிஎஃப் கொடுங்க சார், நாங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டீங்க, ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு அதில் வந்து சிலபஸ் எங்கே கவர் ஆகுதுன்னு பாருங்கள், ரைட்டா? ஸோ இருந்தாலும் ஷார்ட்டாக வந்து நான் சொல்லிடுறேன், ரைட்டா? அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 4க்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு, டெஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. நாளைக்கு தான் கடைசி தேதி. அதிரடி ஆஃபரும் போயிட்டுருக்கு. 800 ரூபா கொடுத்து நீங்கள் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 8012781561 அல்லது 9344556362 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ இல்லை டெலிகிராமில் மெசேஜ் பண்ணியோ அல்லது டைரெக்டாக கால் பண்ணி கூட மேற்கொண்ட விவரங்கள் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க. அதிரடி ஆஃபர் நாளைக்கு வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நாளைக்கு தான் கடைசி தேதி. ஸோ இன்றைக்கே அட்மிஷன் போயிட்டுருக்கு. 800 ரூபா கட்டி நீங்கள் வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்சில் 40க்கும் மேற்பட்ட தேர்வுகள் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். பிடிஎஃப் வடிவில் நம்ம கொடுத்துருவோம். படிக்கிறதுக்கு தேவையான தமிழுக்கான நோட்ஸும் சரி, அதே மாதிரி பொதுறிவுக்கான யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் சரி, ரெண்டுமே வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ அதனால் படிக்க மெட்டீரியல் இல்லையே அப்படின்ற கவலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. ஸோ படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் கொடுத்துருவோம். டெஸ்ட்டும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட கேள்விகள் கவர் பண்ணுறோம். ஒட்டுமொத்தமாக 40 தேர்வுகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது, ரைட்டா? சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த இதை பற்றி நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கியத்துக்கு கொடுத்துருக்கேன் சார். இலக்கண பகுதிக்கு நீங்கள் கொடுக்கலையே, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆமாம், இலக்கண பகுதி எங்கே சார் வேர் டு ஸ்டடி கொடுக்கலையே அப்படின்னா, இலக்கண பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழைய புத்தகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, ரைட்டா? அது கிராமர். பழைய புத்தகத்தில் அதே கிராமர் தான், புதிய புத்தகத்துக்கும் அதே கிராமர் தான், காலகாலமாக அதே கிராமர் தான் இருக்குது, ரைட்டா? ஸோ அதனால் இலக்கண பகுதிக்கு மட்டும் நீங்கள் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி மட்டும் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும். அந்த இலக்கண பகுதின்றது கிளாஸ் வைஸாக படிச்சுக்கிட்டால் போதும். நீங்கள் அதெல்லாம் போய் சிலபஸில் இங்கே கவர் ஆகுது அங்கே கவர் ஆகுதுலாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கண பகுதி ரொம்ப கம்மி தான். ஸோ இலக்கணம் ஏன் எப்படி எதுக்குன்னு நல்லா தெரிஞ்சுட்டு படிங்க. நியூ புக்கை மட்டும் படிங்க, கிளாஸ் வைஸ் படிங்க, போதும். இந்த இலக்கியத்துக்கும் தமிழர்களும் தமிழ் தொண்டுக்கும் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சிலபஸ் டாபிக் என்ன, அது வந்து பள்ளி பாடத்தில் எந்த வகுப்பில் எந்த பாடத்தில் வந்து அது கவர் ஆகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இலக்கியம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதில் 25 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 25 அதிகாரம்னா 25 அதிகாரம் எங்கே இருக்குது பள்ளி பாட புத்தகத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திருக்குறள் வந்து நிறையா இருக்குது, எல்லாமே படிக்க முடியாது இல்லையா? ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் வந்து கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், 25 அதிகாரம் இருக்குன்னு சொன்னாங்களா, அங்கே பாருங்க 25 அதிகாரம். உழவுன்னா 9ஆம் வகுப்பு இயல் 6ல் இருக்குது. இதே பாருங்கள், இனியவை குறள் எங்கே இருக்குது, 6ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்குது, டேர்ம் 1ல் இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். ஸோ திருக்குறள் பகுதி பள்ளி பாடத்தில் எங்கே கவர் ஆகுதுன்னு கொடுத்துருப்பேன். அடுத்தது அறநூல்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அறநூல்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே கவர் ஆகுதுன்னு கொடுத்துருப்பேன். ஸோ சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்கும் பள்ளி பாடத்தில் எங்கே கவர் ஆகுது, புதிய புத்தகத்தில் எந்த வகுப்பில் கவர் ஆகுது, பழைய புத்தகத்தில் எங்கே கவர் ஆகுதுன்னு கொடுத்துருப்பேன். ஸோ புதிய புத்தகத்தை படிக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே கிளாஸ் வைஸை கூட நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஆனால் பழைய புத்தகம் படிக்கும் பொழுது நிச்சயமாக எந்தெந்த டாபிக் வந்து பழைய புத்தகத்தில் கவர் ஆகுதோ நம்ம சிலபஸுக்கு தேவையான லெசன் என்னவோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஏன்னா உங்களுக்கு படிக்க டைம் இருக்காது. முதல் முறையாக படிக்கிறீங்க, வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா இந்த புதிய புத்தகம் படிக்கவே உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் பழைய புத்தகத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்படி பழைய புத்தகம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நிச்சயமாக சிலபஸுக்கு தேவையான லெசனை மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த லெசனை மட்டும் நீங்கள் படித்தா போதும், ரைட்டா? இதை படித்தாலே உங்களால் கண்டிப்பாக 95+ கூட உங்களால் எடுக்க முடியும். ஏன்னா வந்து ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா
+1 +2 அதிகமாக கேட்குறதில்ல, அப் டு 10th வரைக்கும் தான் கேட்குறாங்க. அதை கூட நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ரைட்டா? நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன்ப்பா, தனித்தனியாக இலக்கியத்துக்கு தனியாகவும் தமிழர்கள் தமிழ் தொண்டுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப்ல இல்லாத விஷயங்கள் கூட அந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். ரைட்டா? ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக வீடியோ போட்டிருப்பேன். சரி, இப்போ இலக்கியத்துக்கு நான் கொடுத்துருக்கேன், எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு டேபிள் போட்டு நீட்டாக வந்து கொடுத்துருப்பேன். இதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு முதல் முறையாக படிக்கிறவங்க கிளாஸ் வைஸ் படிங்க. ஏற்கனவே படித்து முடிச்சவங்க ரிவிஷன் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. முதல் முறையாக படிக்கிறவங்களா இருந்தால் கூட ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து கிளாஸ் வைஸை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணும்பொழுது இந்த டாப்பிக்லாம் எங்கே கவராக நான் போட்டுருக்கேன், அது மாதிரி படிங்க. ரைட்டா? இப்போ தமிழ் இருக்குன்னு தமிழ் தோண்டும் அப்படின்னா இப்போ வந்து பாரதிதாசன் கொடுத்துருக்காங்களா, ஸோ இது எங்கே கவராங்கன்னு சொல்லிப்போம் பாருங்கள். பாரதியார் புதிய புத்தகத்தில் எங்கே கவர் ஆகிறாரு, பழைய புத்தகத்தில் எங்கே கவர் ஆகிறாரு. பாரதிதாசன், ஸோ பாரதிதாசன் வந்து புதிய புத்தகத்தில் எங்கே கவர் ஆகிறாரு, பழைய புத்தகத்தில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி மரபு கவிதை புது கவிதைன்னு சொல்லி அப் டு A to Z சிலபஸில் 100% என்னென்ன டாபிக் கொடுத்தாங்களோ அது புதிய புத்தகம் பழைய புத்தகத்தில் எங்கெல்லாம் கவர் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் சிறப்பு தமிழ் படிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிறப்பு தமிழ் ஏன் படிக்கணும், அது எங்கே கவர் ஆகுது, எந்த பகுதிக்கு கவர் ஆகுதுன்றது கூட அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதுதான் சொன்னால் நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. மெயினாக இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான முதன்மையான காரணம் என்னன்னா, இந்த பிடிஎஃப் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோமான்னு சொன்னேன். நிறைய பேருக்கு வந்து டெலிகிராம் இல்லை, அல்லது டெலிகிராமில் ஜாயின் பண்ண தெரியல, அல்லது டெலிகிராம் ஜாயின் பண்ணாலும் இந்த பிடிஎஃப்பை தேடி கண்டுபிடிச்சி டவுன்லோட் பண்ண தெரியலன்னு சொன்னீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோ கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ தமிழுக்கு வந்து நம்ம வேட் ஸ்டோரி கொடுக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸோ குரூப் 4ல் கட் ஆஃபுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ 95+ எடுக்கணும்னா கண்டிப்பாக சிலபஸ் வந்து அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து தெரிஞ்சிருக்கணும். இதுதான் சிலபஸ், இது இங்கே தான் கவர் ஆகுது, இப்படி தான் படிக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வேட் ஸ்டடியே போட்டிருக்கேன். கடைசியாக ஒரு டைம் சொல்கிறேன், இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வேட் ஸ்டடி தேராதீங்க, புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கணம் பகுதி மட்டும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ரைட்டா? சரிப்பா, நன்றி, வணக்கம்.